சக்கிகுளம் இந்த கிராமத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சார்ந்த பெரியவர் 70 வயதுள்ள முதியவர் இன்று மாலை ஆற்றங்கரையில் குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பகுதியில் மித போதையில் இருந்து கொண்டிருந்த சாதி வெறி பிடித்த மனநோயாளிகள் 5 பேர் சேர்ந்து பெரியவர் முருகனை கொடூரமாக வெட்டி கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். சமீபத்தில் நடந்த நாங்குநேரி சாதி வெறி மனநோயாளிகளின் தாக்குதல் முடிவு ஏற்படுத்தப்படாத நிலையில் இருந்து வருகின்ற இந்த வேளையிலே அந்த பகுதியிலே போராட்டங்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே திருநெல்வேலி மாவட்டத்தில் மற்றும் ஒரு சாதிய பயங்கரவாதமாக இந்த நிகழ்வு பார்க்கப்படுகிறது. இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் சாதி வெறி பிடித்த மனநோயாளிகளால் நாளுக்கு ஒரு நாள் புதியதாக பிரச்சனைகள் தோன்றிக்கொண்டே இருக்கிறது. இங்கே இருக்கிற காவல்துறையானது சாதி வெறி பிடித்த மனநோயாளிகளை கட்டுப்படுத்துவதில் தோல்வியடைந்துள்ளது. ஆகவே இது போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. இந்த வேளையில் பொழுதுதான் நாங்கள் பெரியவர் முருகன் அவர்களை மருத்துவமனையில் சந்தித்து விட்டு வெளியே நின்றுதான் பேசுகிறோம். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதியில் உள்ள மக்களும் இந்த சம்பவத்தை கண்டு மிகவும் கொதித்தெழுந்து போய் இருக்கிறார்கள். இந்த சம்பவம் தமிழகம் எங்கும் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது ஆளும் அரசுக்கு ஒரு வெட்கக்கேடாக இந்த சம்பவம் இருந்து வருகிறது என்பதை தமிழக முதல்வருக்கு இந்நேரத்தில் நாங்கள் எடுத்து கூற கடமைப்பட்டுள்ளோம். திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக சாதி வெறி பிடித்த மனநோயாளிகளின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அரங்கேறிக்கொண்டே வருகிறது. இங்கே காவல்துறை முழுமையாக தோல்வியடைந்த நிலையில் இருந்து வருகிறது. நாங்குநேரி காவல் சரகத்திலும் சேரன் மகாதேவி காவல் சரகம், அம்பை காவல் சரகம் ஆகிய பகுதிகளில் துணிச்சலான நேர்மையான காவல் அதிகாரிகளை தமிழக அரசு நியமிக்க வேண்டும். மரியாதைக்குரிய சிலம்பரசன் IPS அவர்கள் போன்று நேர்மையான துணிச்சலான சாதி வெறி பிடித்த மனநோயாளிகளை கட்டுப்படுத்தக்கூடிய காவல் அதிகாரிகள் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு தேவை என நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறோம். தென் தமிழகத்தில் நடந்து வரும் சாதி ரீதியான பிணக்குகள், சாதி வெறி பிடித்த மனநோயாளிகளின் தாக்குதல் குறித்து தமிழக முதல்வரின் கண்களுக்கும் காதுகளுக்கும் கேட்கிறதா என எங்களுக்கு தெரியவில்லை. இன்று மானாமதுரையில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த இளைஞர் ஆகாஷ் காவல் இயந்திரத்தால் கொலை செய்யப்பட்டுள்ளார். ஏற்கனவே சாத்தான்குளத்தில் தந்தை மகன் காவல்துறையால் படுகொலை செய்யப்பட்டு இன்னும் ஒரு சில தினங்களில் தீர்ப்பு வழங்கப்பட்டு இருக்கிற வேளையில் மேலும் மடப்புறம் கோயில் காவலாளி அஜித்குமார் காவல்துறையால் படுகொலை செய்யப்பட்டு அதுவும் விசாரணையில் இருந்து வரும் வேளையில் இன்று சிவகங்கை மாவட்டத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த தம்பி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதையெல்லாம் எதை சுட்டிக்காட்டுகிறது என்றால் தமிழக அரசிற்கு வருகின்ற தேர்தலில் தோல்வி கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இங்கே தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் நாம் சிறப்பாக ஆட்சி செய்கிறோம், மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்து வருகிறோம், ஆகவே வெற்றி நமக்குத்தான் என கனவு காண்டு கொண்டிருக்கிறார். ஆனால் இங்கே இருக்கிற அதிகாரிகள் தமிழக அரசை மீண்டும் தோற்கடிப்பதற்குண்டான வேலைகளை தான் செய்து வருகிறார்கள். இதையும் தமிழக அரசு உறக்கம் கொள்ளாமல் இங்கே தென் தமிழகத்தில் சாதி வெறி பிடித்த மனநோயாளிகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கிடல் வேண்டும். இனி இந்த மண்ணில் மீண்டும் ஒரு சாதிய பயங்கரவாதம் நிகழாத வண்ணம் நேர்மையான துணிச்சலான சாதி வெறி மனநோயாளிகளை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரிகளை திருநெல்வேலி மாவட்டத்தில் நியமித்திடல் வேண்டுமென தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவுமுறை சார்பில் எச்சரிக்கையாகவும் கண்டனம் தெரிவித்தும் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம். வேசா முத்துக்குமார், மாநில தலைவர், தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவுமுறை.